ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காய்கறி எல்லாம் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவியலுக்குன்னு கேட்டாலே தனியாக காய்கறி தருவாங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கும். அது எல்லாம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட்டு, சீனி அவரைக்காய், தடியங்காய், புடலங்காய், இப்படி நிறைய இன்னும் சேர்த்து தருவாங்க. அது எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணலாம் இல்லை, அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் விருப்பப்பட்டால் போட்டுக்கிடலாம். நான் சேர்க்கலை. இந்த எண்ணெயிலேயே காய்கறி எல்லாம் வதங்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். காய்கறி ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நல்லா குக் ஆயிரும் வாழைக்காய். அதனால தான் நான் ஓரளவுக்கு மற்ற காய்கறி எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா சேர்த்துருக்கேன். இனி ஒரு 1/4 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு பொதுவாக நிறைய தண்ணீர் ஊற்றக்கூடாது. வாழைக்காவும் தண்ணீரும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இனி தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் பாதி முறி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன், 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். இதை கரகரன்னு அரைச்சிட்டு வரணும். காய்கறி நல்லா குக் ஆயாச்சு. இனி அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கிடணும். அரைச்ச மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி மரக்கரண்டியில் மிக்ஸ் பண்ணினோம்னா காய்கறி எல்லாம் ரொம்ப கூலாகி போகாது. மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். சில பேர் அவியலுக்கு புளி சேர்ப்பாங்க, சில பேர் தயிர் சேர்ப்பாங்க. நான் தயிர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் ஃபைனலாக ஊற்றினா போதும். மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போயாச்சு. இனி 2 கரண்டி போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் தாளித்து ஊற்றுவாங்க. நான் தேங்காய் எண்ணெயை தான் ஊற்றுவேன். ஃபைனலாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தாளிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாளிச்சும் ஊற்றலாம். இந்த மாதிரி அதிகமாக தண்ணீர் இல்லாமல் அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆகும்போது இந்த காய்கறி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இதில் கருவேப்பிலையோ மல்லிக்கீரையோ போடணுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.